அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கேருந்து மக்காவிலேருந்து நீங்கள் வந்து மீனாவுக்கு போகிறீங்க. மீனாவிலேருந்து நேரம் எல்லா இடத்துல தங்கிட்டு நேரம் முஸ்தலிஃபா போகிறீங்க. முஸ்தலிஃபா அரபாத்து போகிறீங்க. பாதுகாப்பாக பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்க. எங்கே போனாலும் மோர்கள் தண்ணி சாப்பாடு எல்லா இடத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை வாங்குறதுக்காண்டி ஓடுறதுனாலே பிள்ளைகளை விட்டுட்டு போயிடாதீங்க, மனைவிகளை விட்டுட்டு போயிடாதீங்க, சொந்த பந்தத்தை யாரையும் விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படி விடும்போது ஒரு கேட் நம்பர் இருக்கும். ஒரு பகுதியில் ஒரு தண்ணி பக்கத்தில் நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர்கிட்ட நின்று இந்த இடத்துல 21 நம்பரு 31 நம்பருன்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு கூட்டிகிட்டு கரெக்டாக அது பாதுகாப்பாக மறுக்கட்டும். அதேமாரி அவங்களோட டயத்தை சொல்லிடுங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் இங்கே தான் நிற்கணும், திரும்பி எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பிள்ளைகளை நிறைய பேர் வந்து விட்டுட்டு ரொம்ப அழுவாங்க. போன வருஷத்தோட ஒரு சகோதர ஆஜிகள் மனையை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஆஜி செய்யாமல் நைட்டு 12 மணி கிடச்சிருக்கு. ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் 12 மணி கிடச்சிருக்கு அந்த பிள்ளை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாமே பாதுகாப்பாக வாங்க, பாதுகாப்பாக போங்க இன்ஷா அல்லாஹ். அதுவுமே சுற்றி அந்த இடத்துல 2 அஜி செய்கிற இடத்துல ஃபுல்லாக தவாப்பு செய்கிற இடத்துல வந்து அதிகமாக கூட்டமாக இருந்தால் நீங்கள் போகாதீங்க. நைட்டு 2 to 4 கூட்டம் இருக்காது. அந்த நேரத்தில் கூட்டம் கம்மியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் அசந்துருவாங்க. அந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சவரும் போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். 2 to 4 4லேருந்து ஃபுல்லாக கூட்டமாகிடும். அந்த 2 to 4 வரைக்கும் மக்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லா வெளியூர் மக்கள்லாம் அதிகமாக வருவாங்க. அந்த நேரத்தில் வெளியூர் மக்கள் எல்லாம் வெளியே போயிடுவாங்க, ஹாஜிகளும் வெளியே போயிடுவாங்க. அந்த நேரத்தில் போய் செய்கிறது நன்மைகள் அதிகமாக இருக்கும். 2 to 4 நீங்கள் செய்கிற நன்மை கடுமையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹாஜிகளுக்கும் ஒரு சந்தோஷமாக எல்லாம் போகிறது, இங்கேருந்து போகும்போதும் அங்கேருந்து வரும்போதும் எல்லா இதுலேயுமே தப்பான பேச்சு பேசிடாதீங்க. போல்னு அதிகமாக வந்து யாரையும் திட்டிடாதீங்க, பேசிடாதீங்க, புண்படுத்திடாதீங்க. யாரும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து சலாம் கொடுத்து நல்ல நான் வந்து ஹஜ்ஜிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாரும் துவா செய்யுங்க. அதை ஒண்டி சொல்லுங்கள். வீண் பேச்சுகள் பேசி அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்மைகளை வந்து குறைச்சிடாதீங்க. நீங்கள் நன்மை எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பாக. அரபாத்தில் இருக்கும்போது யார்கிட்டையும் வீண் பேச்சு பேசிடாதீங்க, ஃபோன் பண்ணிடாதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக மனைவிட்ட பேசினாலும் முஸ்லீம் படம் பேசுங்க. இங்கேருந்து கிளம்பாவது பேசுங்க. அங்கே இருக்கும்போது துவா நீங்கள் எவ்வளோ துவா செய்கிறீங்களோ அவ்வளோ துவா நீ கண்டிப்பாக கிடைக்கப்படும். பிறந்த குழந்தையுமே ஆயிடுவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளை பாதுகாத்துங்க, சொந்த பந்தத்தை பாதுகாத்துங்க. ஹாஜில் குருபா போகும்போது அந்த ஹாஜிகளை பாதுகாத்துக்குங்க. ஏன்னா ஹஜ் சர்வீஸ் நாங்கள் பார்க்கும்போது நான் ஒரு 7 வருஷம் உள்ளே இருந்து பார்த்தோம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தா ஒரு சகோதரர்களும் அழுதுட்டு வருவாங்க. என் பிள்ளையை காணோம், தாப்பனை காணோம், அண்ணனை காணோம், தம்பியை காணோம், பிள்ளைன்னு காணோம். அவ்வளோ. ஏன்னா சவுதியில் வந்து நான் 17 வருஷம் இருந்தேன். ஹாஜிகளுக்காண்டி 7 வருஷம் உழைப்பு செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து 10 நோன்பு எங்களுக்கு வந்து 6 நாள் லீவு கிடைக்கும். 6 நாள் அங்கே உழைப்பு செய்வோம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.